வாய்நாள் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதேஷ். அதாகப்பட்டதே மக்களே, ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக தான் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னு கேட்டேன்னா, எல்லா வீடியோ அவங்களுக்காக தான். ஏன்னா கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, இந்த ஐபிஎல்ல ஏலன்னு ஒவ்வொரு தடவை சொல்றீங்க. எல்லா வருஷமும் ஒரு பிளேயர் ஏலத்துக்கு பெரிய அமௌண்ட்ல போறாங்கல்ல. ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் யாரெல்லாம் எவ்வளவு பெரிய ஏலத்துக்கு போன பிளேயர் லிஸ்ட் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல கமெண்ட் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இந்த மாதிரி நீங்க எக்கச்சக்கமான கமெண்ட் போடுங்க. கண்டிப்பா எல்லா வீடியோ நாங்க பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். உண்மையா சூப்பரா இருந்துச்சு. அதனாலே நான் லிஸ்ட் தேடி பிடிச்சி கொண்டு வந்துட்டேன். கூட கண்டென்ட் இல்லையோன்னு எடுத்துட்டோம். ஆச்சு. என்னடா அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டேன். சும்மா யோசிச்சேன் அவ்வளவுதான். கண்ணாடி பார்த்துலாம் பேசாதடா. ஓகே ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் பிளேயர் அப்படின்னா இன்னி வரைக்கும் ஐபிஎல் இந்த ஆளால தான் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா என்ன காரணம்? அந்த ஆக்ஷன்ல எடுத்தது இது வரைக்கும் இதெல்லாம் இவர் ஐபிஎல்லே இவருக்காக தாங்க. இந்தியன் பிரீமியர் லீக் கிடையாது, மகேந்திர சிங் தோனி பிரீமியர் லீக் தான் இது. அப்படி பேரை மாத்திக்கிங்க. தல பிரீமியர் லீக்னு சொல்லுங்க. ஓகே, தல பிரீமியர் லீக். டிபிஎல் அது என்ன ரேட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல அதிகமான ஏலத்துக்கு போனது மகேந்திர சிங் தோனி தான். அவர் பாத்தீங்கன்னா 9.5 கோடிக்கு சிஎஸ்கேவால வாங்கப்பட்ட ஒரு பிளேயர் அண்ட் ஆக்ஷன்லயும் இருந்தாரு 2008ல. கன்னு மாதிரி பாயிண்ட். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷன்லயுமே அவரோட நேம் இடம் பெறவில்லை. ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ஆடினாரு. அது இப்ப ஆக்ஷன்லாம் வரல. வாங்கப்பட்டிருந்தாங்க, பிக் பண்ணப்பட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா மார்க்கி பிளேயரா எடுக்கப்பட்டாரு டீமால. சோ அவர் ஆக்ஷனுக்குள்ள வந்திருந்தாருன்னா அப்பயே ரிசர்வ் பண்ற ரெக்கார்டா உடைஞ்சிருக்கும். ரிசர்வ் பண்ற ரெக்கார்டா ஐபிஎல் ரெக்கார்டா உடைஞ்சிருக்கும். அதான் சொல்றேன், இப்போ ரிசர்வ் பண்ணதா ரெக்கார்டு. அது அப்பயே அவர் உடைச்சிருப்பாருன்னு சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே தோனி தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல அதிக ரேட்டுக்கு போன பிளேயர். ஆனா இது ஓகே. அவங்க கிட்ட ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன். நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு நம்புறேன். 2008 ஆக்ஷன்லயும் தோனி கூட சேர்ந்து அவருமே சோல்ட் ஆயிருப்பாரு. அது இல்லாம 2025 ஐபிஎல் ஆக்ஷன்லயும் சோல்ட் ஆயிருக்காரு. இந்த ரெண்டு ஆக்ஷன், அதாவது 2008 2025 ஆக்ஷன்ல ரெண்டுத்துலயுமே சோல்ட் ஆன ஒரே பிளேயர் தான் இப்ப இருக்காரு. அவர் யாருங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் யார் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலன்னா எங்க இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் போடுங்க. ஆமா போடலாம். விஜய் சிட்டி 1 நிமிட் ப்ளீஸ். அவ்வளவுதான். 2009ல அதிகமான தொகைக்கு ஏலம் போன பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா 2 பிளேயர். ஒரு பக்கம் பிளின்டாஃப் இருக்காரு. சோ உங்க எல்லாருக்கும் தெரியும், இங்கிலாந்து டீமோட யாரு பிளின்டாஃப் மறக்க முடியும்? யுவராஜ் சிங்கை ஞாபகம் வச்சிருக்க எல்லாரும் பிளின்டாஃப் மறக்க மாட்டாங்க. அந்த 6 இதுதானே அந்த ஆக்ஷன். ஆமா, ரியாக்ஷன் அது அந்த மாதிரி. எஸ், அந்த ஆக்ஷன் அதுதான் பிரச்சனை வந்துச்சு. அந்த ஆக்ஷன் தான். அவர் கூட கெவின் பீட்டர்சனுமே இருந்தாரு. சோ 2 பேரும் பாத்தீங்கன்னா 9.8 கோடிக்கு, அதாவது 2008ல மகேந்திர சிங் தோனி 9.5 கோடின்றத ரெக்கார்டா வச்சாரு. சோ அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டு அடுத்த ஐபிஎல் ஆக்ஷன்ல உடைக்கப்பட்டது 9.8 கோடிக்கு. அந்த காலகட்டத்துல 2008 9 9 கோடிங்கிறது ரொம்ப பெரிய வேல்யூ. ரொம்ப பெரிய வேல்யூ அது. அண்ட் ஸ்டில் அப்ப பாத்தீங்கன்னா பிளின்டாஃப் அண்ட் கெவின் பீட்டர்சன் தான் அதிகமான ஏலத்துக்கு போயிருக்காங்க. 2 பேரும் சூப்பரான பிளேயர். வாட் டு சே? கண்டிப்பா. ஆனா நான் பார்க்கல. அடோ பிறக்கலையாடாது. இல்ல பிறந்துட்டேன். சின்ன பையன். ஓ, வளர்ந்துட்டேன். சரி ஓகே, அடுத்து. சோ 2010க்குள்ள வந்தோம்னா கெரன் பொல்லார்ட் அண்ட் ஷேன் பாண்ட். சோ ஷேன் பாண்ட் கேகேஆர் வாங்கினாங்க. கெரன் பொல்லார்ட மும்பை இந்தியன்ஸ் வாங்கினாங்க. ஆனா இதுல என்ன கொடுமைன்னா 4.80 கோடின்றது 2010 ஆக்ஷன்ல பெரிய அமௌண்டா இருந்திருக்கு. 4 கோடி 80 லட்சம். அப்போ ஐதான் அது யார் வாங்கியிருக்காங்க? மும்பை இந்தியன்ஸ். 10 கோடிக்கு மேல போகவே மாட்டாங்க. அப்ப எப்படி போயிருப்பாங்க? ஆனா இவங்களை தவிர எந்த பிளேயருமே போகலையே. நல்லா பாருங்க, இது அப்பெல்லாம் பஞ்சாப் கிங்ஸ் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்திருக்குடா. இல்ல அவங்கதான் அதிக ரேட்டுக்கு போவாங்கன்னு சொல்ல வர. ஓகே, சோ இது இப்படியே போயிட்டு இருக்கு. என்னடா 4 கோடி தானே அப்படின்னு யோசிக்கும் போது 2011 ஆக்ஷன் வந்துச்சு. சோ அதுல பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர், எஸ் 2 முறை கேகேஆருக்கு கப்பு வாங்கி கொடுத்த கௌதம் கம்பீர் அன்னைக்குதான் 11.04 கோடிக்கு கேகேஆர் வாங்குறாங்க. 2011 பொறுத்த வரைக்கும் அவரு தான் ஆக்ஷன்ல பெஸ்ட் பிரைஸ் போறாரு. 2011 தான் அவர் ஹீரோ ஆட வேண்டியது. ஆனா அந்த இடத்துல அவர் தான் ஹீரோ. அவரா இல்லன்னு நினைச்சுக்கிறாரு பாவம். நாங்க சொல்ல மாட்டோம். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஹீரோ கடைசி பால்ல 6 அடிச்சாரு. வரைக்கும் ஃபைனல் அவர் ஆடின இன்னிங்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. இல்ல எங்காவது 6 அடிச்சு தான் ஞாபகம் இருக்கு. அப்படியா? ஆமா. சரி ஓகே, நாங்க முட்டு கொடுப்போம்ல. ஓகே, சோ 2012 பொறுத்த வரைக்கும் எப்படி கேகேஆர் மட்டும் ஸ்ட்ராங்ல இருக்கும், திரும்ப சென்னை தான் ஃபார்முக்கு வரும்னு சொல்லிட்டு ரவீந்திர ஜடேஜா 12.8 கோடிக்கு சிஎஸ்கேவால் வாங்கப்பட்டார். அப்போ இப்ப வரைக்கும் இங்கதான் இருக்காரு. இந்த வருஷம் ஒரு தொகையை கொடுத்து 12 கோடி. இடையில ஜிஎல் எல்லாம் போயிட்டு வந்தாரு. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2013ல கிளென் மேக்ஸ்வெல்ல மும்பை இந்தியன்ஸ் 6.3 கோடிக்கு எடுத்தாங்க. ஆக்ஷன் இது நடக்கும். ஆமா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2014 பொறுத்த வரைக்கும் யுவராஜ் சிங்க 14 கோடிக்கு எடுத்தாங்க. ஆர்சிபி தலைவன் என்னைக்குமே கெத்துதான். ஆனா அதுல இருந்து பெருசா ஃபார்ம்ல இல்ல. பொறுத்த வரைக்கும் யுவராஜ் சிங் இஸ் தி பெஸ்ட் ஆல் ரவுண்டர். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பேச விடுங்க யுவராஜ் சிங். சோ நீ பேசலன்னு நினைச்சேன். ஓகே, இல்ல அடுத்து அவரை பத்தி பேச போறீங்க. அதுதான். சோ 2014 மட்டும் தான் நினைச்சீங்கன்னா அதான் அங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. 2015மே அகைன் அவர் தான் வந்தாரு. ஏன்னா 2014 ஆக்ஷன்ல 14 கோடிக்கு எடுத்தாங்க. ஓகே, வெளில வந்தாரு. 2015ல 16 கோடி, இன்னும் 2 கோடி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு திரும்ப டெல்லி டேர்டெவில்ஸ்ல ஆடிட்டு இருந்தாரு. அப்ப யுவராஜ் சிங் வேற லெவல் பிளேயர். சொல்லு.
யுவராஜ் சிங் வேற லெவல். அவ்வளவுதான். அதுதான் ஒரு மிகப்பெரிய டிராஃபி எனக்கு கலெக்டர். இப்பவும் வருத்தம் என்னன்னா அவருக்கு ஃபேர்வெல் வைக்கலன்றது தான் மகாராஜா ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. அவருக்கும் ஃபேர்வெல் கிடையாது. தோனிக்கும் ஃபேர்வெல் இல்ல அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மென்ட். வச்சிருக்கணும். ரெய்னாவுக்கும் ஃபேர்வெல் இல்லாம தான் வெளிய ஹர்பஜன் போயிருந்தாரு. சிங் ஃபேர்வெல் இல்ல, ஷேவாக்கு ஃபேர்வெல் இல்ல. எக்கச்சக்க பிளேயர்ஸ்க்கு ஃபேர்வெல் இல்லண்ணே. ச்சே, நல்ல பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ஃபேர்வெல் இல்ல. ஓகே. 2016ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஷேன் வாட்சனை 9.5 கோடிக்கு எடுத்தாங்க. என்ன யூஸ்? அது அவ்வளவுதான், சிம்பிள், முடிச்சிட்ட பாரு. 2000 சும்மா சொன்னேனே. ஏன்டா குருமன் கதறாங்க ஆர்சிபி ஃபேனு. 2017 பொறுத்த வரைக்கும் பென் ஸ்டோக்ஸ 14.5 கோடிக்கு ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் எடுத்தாங்க. மறந்துடாதீங்க. பை பென் ஸ்டோக் வந்து அப்ப வந்து பீக்ல இருந்த டைம் அது. அதே ரேட்டுக்கு வந்து திரும்பவும் சிஎஸ்கே எடுத்தாங்க. அப்ப அவர் யூஸ் ஆகல. பட் அந்த டைம்ல வந்து பென் ஸ்டோக் வந்து செம பீக்ல இருந்தாரு. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் நான் T20 ஆட மாட்டேன்னு போய் உட்காந்துட்டாரு இப்போ. சோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா 2018ல சென்னை சூப்பர் கிங் ஒரு பேனுக்கு அப்புறம் திரும்ப வந்தாங்க. ஆனா சென்னை சூப்பர் கிங் எடுக்கல. பென் ஸ்டோக்ஸ 12.5 கோடிக்கு பேக் டு பேக் ஆக்ஷன்ல பயங்கரமான ரேட் போனாரு. அண்ட் அவரை வந்து ராஜஸ்தான் ராயல் எடுத்தாங்க. அவங்களும் அப்பதான் வந்தாங்க திரும்ப. எஸ், ஏன்னா அவங்களுக்கு தடை உத்தரவு கொடுத்திருந்தாங்க. சோ ரெண்டு பேருமே வந்தாங்க. சோ அதுக்கப்புறமா 2019 சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சீசனை வந்து நம்முடைய ஜெய்தேவ் உனத்கட் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஜெய்தேவ் உனத்கட் அந்த ராஜஸ்தான் ராயலுக்கும், வருண் சக்கரவர்த்தி கிங்ஸ் லெவல் பஞ்சாபுக்கும் போனாரு. அண்ட் அவங்களுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 8.4 கோடிக்கு வாங்கப்பட்டாங்க. அப்பதானே நம்ம அஸ்வின் அண்ணன் அந்த டீம்ல இருந்திருப்பாரு. டெஃபினெட்லி எஸ். அதனால தான் வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. தெரியல உனக்கு? ஓகே. வருண் சக்கரவர்த்தி அப்போ வந்து ரொம்ப பீக்ல இருந்தாரு. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவர் பெருசா மதிக்கப்பட்டாரு. பட் இடையில, அதாவது பஞ்சாப் கிங்ஸோட சீசனுக்கு அப்புறமா அவரோட வேல்யூ ரொம்ப பெருசா டவுன் ஆச்சு. இப்ப திரும்பவும் இந்த 2024, 25 அந்த காலகட்டத்துல ரொம்ப பெருசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வருண் சக்கரவர்த்தி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்திருக்காரு. ஜெய்தேவ் உனத்கட் அந்த ஆக்ஷனோட சரி. அதுக்கப்புறம் அவர் பெருசா போல. இப்போ வரைக்குமே அவரோட பேஸ் பிரைஸ் அந்த ரேஞ்சில தான் போயிட்டு இருக்காரு. பட் உனத்கட் அந்த சீசன் பெருசா போனதுக்கான ரீசன் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். சோ அதுக்கப்புறமா வேற லெவல். தோனி கீழ வந்து வேற லெவல் பண்ணியிருந்தாரு. 2020 யாரால மறக்க முடியும்? பேட் கமின்ஸ் KKRால வாங்கப்பட்டாரு 15.5 கோடிக்கு. சரியான ஆக்ஷன் அது. அதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லண்டர் மாதிரி பேட்டிங் ஆடிட்டு இருப்பாரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார். எனக்கு இது இப்போவும் ஞாபகம் இருக்கு. 6 பறந்துட்டு இருக்கும். டப்பு டப்புனு ஒரு 50 போட்டு விட்டுருவாரு. ஆமா, அதுல இருந்து ஒரு ஹைக் எடுத்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீமோட கேப்டனா எங்க போனாலும் ஹைக் தான் இருக்கு. இப்ப ஆஸ்திரேலியா கேப்டன், இப்ப வந்து IPLல வந்து சன்ரைசர்ஸோட கேப்டன் அப்படின்னு ஆண்டுகிட்டு இருக்காரு. அண்ட் 2021 பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயலால கிறிஸ் மோரிஸ் 16.25 கோடிக்கு வாங்கப்பட்டார். சேம், அதாவது இந்த பென் ஸ்டோக், அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ், கிறிஸ் மோரிஸ் எல்லாருமே சேம் டைப் ஆஃப் பிளேயர்ஸ். அவங்களால வந்து பவுலிங்கும் பண்ண முடியும், ஆல்ரவுண்டர் பிளேயர்ஸ், பேட்டிங்ல ஹிட்டும் பண்ண முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஆனா கம்பேர் டு பென் ஸ்டோக் அண்ட் பேட் கமின்ஸ், அவங்க ரெண்டு பேர்ல ஒன்னு பேட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இல்ல பவுலிங்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மோரிஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலயுமே கொஞ்சம் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. பட் அப்போ வந்து மோரிஸ் ரொம்ப பெருசா கருதப்பட்டார். அதற்கு முன்னாடி சீசன் நல்லா ஆனதுனால இந்த ரேட் அவருக்கு போயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்து மேபி மினி ஆக்ஷனா இருந்திருக்கும். அதனாலதான் மினி ஆக்ஷன் தான், இல்ல டிஃபரெண்ட் இல்ல. கரெக்டா சொல்றீங்க. 2022 அகைன் மும்பை இந்தியன்ஸால இஷான் கிஷன் 15.50 கோடிக்கு வாங்கப்பட்டார். சரியான ஆக்ஷன் அது, வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த ஆக்ஷன் நடந்துட்டப்போ பாத்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருந்துச்சு. யுவராஜ் சிங் ரெக்கார்ட் அவர் உடைச்சிடக் கூடாது. ஏன்னா எனக்கு யுவராஜ் சிங் வந்து அவ்வளவு பிடிக்கும். அந்த மனுஷனுக்கு அந்த ரெக்கார்டாச்சும் உள்ள ஹோல்ட் ஆகணும். அதாவது 16 கோடி அவர் தான் ஹையஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து மோரிஸ் வந்து உடைச்சிருப்பாரு. பட் ஒரு இந்தியன் பிளேயர் ரெக்கார்ட் அப்படிங்கறத வந்து ஹோல்ட் பண்ணிருப்பாரு யுவராஜ் சிங். அதை உடைச்சிடக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருந்தா, அதே மாதிரி உடைக்கல. ஆனா உடைச்சிட்டாங்க இப்போ. ஓகே, அதை விட்டுரு. அதுக்கப்புறம் வந்து 2023 சென்னை சூப்பர் கிங்கோட சுட்டி குழந்தை என்று அழைக்கப்பட்ட சாம் கரனை கைட்டி விட்டாங்க. அப்படி தம்பி அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா போனாலும் போனாரு, ஒர்த்தபுள் அமௌண்ட்டுக்கு போனாரு. 18.50 கோடிக்கு கிங்ஸ் லெவல் பஞ்சாப் ஆள வாங்கப்பட்டார். இப்ப அவரோட வேல்யூ எவ்வளவு தெரியுங்களா? இப்ப வேல்யூ ஆல்மோஸ்ட் பேஸ் பிரைஸ் அவ்வளவுதான். 4.5 கோடிக்குள்ள வச்சு முடிச்சிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்து போன ஆக்ஷன் 2024 யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா 2 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து அந்த 2024 மறக்க முடியாது. ஆமா, மங்காத்தா மேரி, பேட் கமின்ஸ் அண்ட் ஸ்டார்க்னு சொல்லி 2024 அந்த 24 அமௌண்ட் கொடுத்தது சொல்லிட்டான்பா. சூப்பர்பா. 24.75 கோடிக்கு KKRால வாங்கப்பட்டவர் தான் மிச்சல் ஸ்டார்க். பிரைஸ் அதிகம் தான், ஆனா ரிசல்ட் பக்கா வந்துருச்சு. அதாவது அதான் நான் கடைசி வரைக்கும் ஆடவே மாட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா வந்தாரு பாருங்க பிளே ஆஃப்ல, குவாலிஃபிகேஷன்லயும் சரி, அந்த ஃபைனல் மேட்ச்லயும் சரி முடிச்சு விட்டாரு டீம்ஸ், ஆப்போனன்ட் டீம்ஸ். அதுக்காகவே அந்த 24 கோடி கொடுக்கலாம். ஒரு சாம்பியன்ஷிப் வாங்கி கொடுத்துட்டாருல. நம்ம அப்போ பேசிட்டு இருந்தோம், டிராஃபி வின் பண்ணாலே அவ்வளவு அமௌண்ட் கிடையாதுயா, அப்புறம் எதுக்கு அவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறீங்க பிளேயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப பாருங்க 27 கோடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. 27 கோடி தான். ஓகே. சோ அதுக்கப்புறம் 2025 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட், வை நாட், எல்லாருமே ஆதிக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2008ல மகேந்திர சிங் தோனி தான் அந்த ஆக்ஷன்ல செமையான அமௌண்ட் போயிருக்காரு.
இப்போ 2025க்கான ஐபிஎல் ஆக்ஷன்ல ரிஷப் பண்ட் போயிருக்காரு. இது என்ன கனெக்ட் தோனி புரியல, என்ன வெர்சஸ் கணக்கு? ரிஷப் பண்ட். என்ன தோனி வேங்கை வந்து காட்டினே. ஆனா சென்னை சூப்பர் கிங்ல தான் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் கொண்டு போய் தோனி கூட கனெக்ட் பண்ணா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு ஓகே, 5 கோடி கொடுத்தீங்கன்னா நாங்க சென்னையில வாங்கி போட்டுருப்போம். 2025 மெகா ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெக்கார்ட்ஸ் உடைக்கப்பட்டது. அதுல இதுவும் ஒண்ணு. 27 கோடிக்கு ஆர்டிஎம் மூலம் வாங்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும்னா ஸ்ரேயஸ் ஐயரை 76 கோடி 75 லட்சம். அதுதான் ஃபர்ஸ்ட் உடைச்ச ரெக்கார்டு. அதுக்கப்புறமா அதுல இருந்து ஒரு 30 நிமிஷத்துல, அதாவது அரை மணி நேரத்திலேயே ரிஷப் பண்ட் உள்ள வந்து 27 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை எல்எஸ்ஜி உடைச்சிருப்பாங்க. ஓவராலா இந்த ஆக்ஷன்ல வந்து நிறைய பிளேயர்ஸ் 10 கோடிக்கு மேல, 20 கோடிக்கு மேலயும் 3 பிளேயர்ஸ் வந்து 3 இந்தியன் பிளேயர்ஸ் 20 கோடிக்கு மேல. 3மே இந்தியன் பிளேயர்ஸ். வெங்கடேஷ் ஐயர் அடுத்து 2மே இந்தியன் பிளேயர்ஸ். 5 பேருமே வந்து டாமினேட் பண்ணாங்க. அதான் தேவலாம பட்டருக்கு மட்டும் 15 கோடி, மத்தபடி எல்லாருக்குமே இந்தியன் பிளேயர்ஸ்க்கு சூப்பரா கொடுத்திருந்தாங்க. சரி. அதான் இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா போயிருந்தாங்க இந்த 2025 மெகா ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். சோ இதுல அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆக்ஷனோட ஹையஸ்ட் பீட், ஹையஸ்ட் பைஸ் நம்ம பார்த்துட்டோம். இதுல உங்களோட ஃபேவரட் எது, எந்த ஆக்ஷன் மொமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வேற எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம போடலாம் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக போடுறோம். அப்புறம் என்ன, போனை கொடுத்தீங்கன்னா கிளம்புவேன். தேங்க்யூ சோ மச்.